மாளிகை நமது மாளிகை உள்ளே இருக்கின்றால் சென்று குரல் கூடி பார்க்கலாம். திரகத்தமா நல்லா கூப்பிடு கூப்பிடு. ராகு பிச்சு எடுத்து வந்துக்கிறேன். நான் ஆச்சு மிஞ்சி போச்சாங்க. எப்படி கூப்பிட்ட? மாநாட கூப்பிட்டு அம்மா அப்படின்னு திடகர்த்தமா நல்லா உரக்க கொடுப்பாரு. மூக்கோட விட்டாங்க பாரு, அதுதான் உனக்கு சிறப்பு. வேற ஏதாவது சொல்லி இருந்தாங்கன்னா தாங்க முடியாது. ஒண்ணு கேளு, 1000 பிரச்சனை இருக்கும். என் வீட்டுக்காரி எடுத்துக்கிறானுங்க உனக்கும். சரி, நான் சென்று அழைத்து பார்க்கிறேன். கண்ணே பொன்மாலா காலி கண்ணே சுபாங்கிய போக்கு 3 பேரையும் மாறி போட்டா நமக்கு நடா வேலைக்குதுங்க. ஒண்ணும் கிடையாதுங்க. மாதா பிதா குரு தெய்வம். வெங்காயம் வெட்ட வேண்டியதான் வீட்டுல. இந்த கல்வி அழைச்சி பத்திர வேலையே உனக்கு வேலை ஆகுது. சரி, விட கூப்பிட்டு பாருங்க. என் மனைவிக்கு 3 பெயர். ஆமா. கண்ணே பொன்னுருவி, கண்ணே பொன்மாலா, ஆமாங்க, கண்ணே சுபாங்கி. என் மண்டாடி கூட 3 பேர் தான். என்ன பேரு? ஊலமுக்கி, ஊத்துப்பள்ளி, நவமா. ஐயோ ஆண்டாவா, இப்படிலாம் வச்சுக்கிறேன். உன் மனைவி அவ்வளவு அழகா இருப்பாளா? நான் தெரியுமா? அப்படி 16 கண்ணு ஓணுங்க. இது அக்குறாரு காமிப்பாரு. இந்த பாக்கிறதுக்கு 16 போதும். அது ஒரு நாள் காமிச்சு வரணும். நானே அழைச்சிருவேன். நீ ஒரு புறமா தர வராத, கம்மன் நில்லு வரமா. கண்ணே பொன்னுருவி, மாலையிட்ட கணவன் நம் தெருவாயற்படி முன்பதாக நின்று, கண்ணே மணியே, அடியன் செல்வமே என்று நான் அழைப்பது உன் செவிக்கு கேட்கவில்லையா? செல்வமே,
என் முகத்தை நீ பார்க்க கூடாதா கண்ணே? நான் இன்று தினத்திலே எங்கே செல்கிறேன்? அந்த அருணன் உதயா உன்னை நான் அமரியாதை செல்ல வேண்டும். அதிகாலையில் அருணன் ரதவிடமும் ஆரோகணத்தில் வருவது சூரிய பகவான். சூரிய பகவான் வருவதற்கு முன்பதாக குருச்சந்திர பூமிக்கு நான் செல்ல வேண்டும். என் செல்வமே நாதா, வாருங்கள், எப்பொழுது வந்தீர்கள் என்று என்னோடு ஒரு வார்த்தை பேசக்கூடாத செல்வமே? அப்படி நான் என்ன தவறு செய்து விட்டேனே கண்ணே? கணவன் மனைவிக்குள்ள என்ன சண்டை இருக்கின்றது? உன்னை திருமணம் முடித்தேன், அதானே நான் கண்ட பலன். உன்னோடு நான் பேசாமல், என்னோடு நீ பேசாமல் காலங்கள் உருண்டோடி விட்டனே செல்வமே. இன்று யுத்த காலம் செல்கிறேன். உன்னோடு சில வார்த்தைகள் ஆடி உன் கரம்பட ஒரு தாம்பலம் பெற்று செல்லலாம் என்று நம் தெருவாயற்படி முன்பதாக நிற்கிறேனே செல்வமே. நாடா வாருங்கள் என்று ஒரு வார்த்தை பேசாமல் மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கிறாயே கண்ணி, எதனால் வரைக்கும் இந்த மௌனம்? அந்த மாலை கண்மணி அரசே மாலையிட்ட இதனால் பரியந்தம் என்னை முகத்தில் பார்க்காமல் இருக்கிறாயே என் செல்வமே.
வேண்டாம் கண்ணே. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்த உடனே ஒரு நிமிடம் அல்லது ஒரு நொடி இல்லை ஒரு மணி நேரம் அதற்குள்ளே கணவன் மனைவி பேசிக்கொள்ள வேண்டுமா? அப்போதுதான் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். உலகத்தில் குடும்பம் சிறப்பாக வளர்ந்து கொண்டே போகுமா? ஆனால் சண்டை செய்து கணவன் மனைவி பிரிந்து விட்டார் கணவன் மனைவி பிரிந்து விட்டால் அந்த குடும்பமே கலகலத்து விடும். அந்த குடும்பம் கலகலத்து போச்சுன்னா அக்கம் பக்கம் பாக்குறவங்க நல்லா இருக்குன்னு நினைப்பார்களா? எப்படி வாழ்ந்த இந்த குடும்பம் இந்த நிலையில் இருக்கின்றது என்று எளிதமாக பேசுவார்கள் கண்ணே. நாட்டு மக்கள் நம்மளை எளிதமாக பேசுகின்றார்கள். ஆனா நமக்கு தெரியாது, முன்னே செல்கின்ற பொழுது பின்னே நின்று எதிர்பார்த்து பேசுவார்கள். அதை செய்விடுமா நம்ம கேட்டு போக வேண்டியதுதான் நம் தலையே. அந்த நிலையில் நிற்கிறேனே கண்ணே பொன்னுருவி, அந்த நிலைக்கு இடம் வேண்டாம் செல்வமே. நான் எதற்காக யாருக்காக பரிந்து செல்கிறேன்? எங்கே அந்த மன்னன் தூரியோ என் அருமை தம்பி துரியன் என்னை மலை போல் நம்பியிருக்கிறான் செல்வமே. என்ன சின்ன சிறு வயதிலே என்னை எடுத்து வளர்த்து இன்னைக்கு பெருமை சேர்த்து வைத்திருக்கிறான் என் தம்பி துரியன். அண்ணவனுக்கு செந்தோத்து கடன் சேர்க்க வேண்டும், அவனுக்கு பலன் தர வேண்டும் என்று நான் சொல்ல வேண்டும் கண்ணே. பஞ்ச பாண்டவரை கொல்ல வேண்டும். ஒருவரை கொன்றால் நால்வர்கள் தனக்குத்தானாக மடிந்து விடுவார்கள். அந்த எண்ணத்தோடு செல்கிறேன் கண்ணே. எங்கே தாடி
இப்பொழுது யுத்தகலம் சென்று நான் வெற்றி பெற்று வந்து விட்டால் நீ நானும் நம் மகன் சுகமாக வாழ்ந்து விடலாம். ஒருவேளை அந்த குருச்சத்திர பூமியிலே நான் சென்று அர்ஜுனுடைய பானமானது என் மார்பிலே தைத்து அந்த குருச்சத்திர பூமியிலே நான் எந்த நிலையில் இருப்பேன் தெரியுமா கண்ணே பொன்னுருவி? எந்த நிலையில் இருப்பேன்? என் சிரமது அந்த குருச்சேத்திர பூமியிலே நான் மடிந்த பிறகு நாதா மாண்டு விட்டாயா என் செல்வமே? நான் மடிந்த பிறகு நீ ஓடோடி வந்து அழுவதினால் ஒரு பலனும் கிடையாது கண்ணே. நான் உயிரோடு இருக்கின்ற பொழுது நாதா என்று சில வார்த்தைகள் ஆடினார் மன சந்தோஷத்தோடு செல்வேன் குருச்சேத்திர பூமிக்கு. வெற்றி வாங்கி சூடி வருவேன். சுகமாக வாழலாம் செல்வமே. எதனால் மௌனம்? என்ன காரணம்? எடுத்துரைத்தால் அல்லவா தெரியும் கண்ணே பொன்னுருவி. அடி அடி மேல அடி விந்துங்கனே இருக்குது எனக்கு. என்ன பண்றதுங்க? நேரமான தெரியல. ஆமாங்க. தாமலம் கொடு கண்ணே பொன்னுருவி என்று கேட்கிறேன். இன்னார் குலம் இனியார் குலம். ஆமா. தாயார் உன் தந்தையார் தந்தையார் செல்லம் தெளிவாக எடுத்துரைத்தால் தாமலம் தருவது
தோழி பெண்களிடத்திலே உரைத்து தோழி பெண்கள் வந்து உன்னிடத்திலே உரைத்து நான் வந்து உங்களிடத்துல சொல்ல 3வது ஆளா வந்து என்னால வந்து சொல்றேன். நச்சருக்கு வந்துக்குது உங்க குடும்பம். பார், நான் பிறந்த வரலாறு குலமாதேவிதான் என் தாயின்னு சொன்ன அவ்வளவுதான். நான் பிறந்த வன்மை எப்படி பிறந்தேன் எல்லாம் தெளிவாக சொல்கிறேன். சொல்லுங்க, செவி கொடுத்து கேள். ஆகட்டுங்க. சரிதா? அதான் கர்ணன் சரித்திரம். சரிதா? அடிமங்காயே நான் எடுத்துரை செய்வேன் பெண்ணே. நான் பிறந்த வரலாறு என் மனைவி கேட்கும் போது சொன்னாதான் அந்த மரியாதை கிடைக்கும். சொல்லாது இருக்க முடியாதுங்க. இதுக்குள்ளத்தான் தேர்ப்பகன் பிள்ளை என்றது மட்டும் தான் தெரியும் மனைவி. இதுவரையில நினைச்சிட்டு இருக்காங்க. நான் பிறந்த வரலாறு சொன்னாதான் தெரியும். எப்படி எப்படிங்க? குந்தி பாஞ்ச ராஜா விளக்கமாக சொல்லுங்கள் ஐயா. குந்தி போஜ ராஜனும் சூரசேன மகாராஜரும் உடன் பிறவா நண்பர்கள். சரிங்க. சூரசேன மகாராஜனுக்கும் ஆமா எத்தனை பிள்ளைங்க? 3 பெண் குழந்தை, 1 ஆண் பிள்ளை. ஆண் குழந்தை 4 குழந்தைகள். குந்தி பாஜராஜனுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. குழந்தை என்பதே கிடையாது. குழந்தை இல்லாத புத்திரனாக இருக்கின்றார். ஆமா.
பார்த்தா நாட்டுக்கு இருவரும் நாட்டுக்கு அரசர்கள். ரெண்டு பேரும் நாட்டுக்கு அரசங்க. குந்தி போஜராஜன் பார்க்கிறார். குந்தல நாட்டுல அரசால பிள்ளை கிடையாது அப்படின்னு மனவேதனையோடு இருக்கிறாராம் குந்தி போஜராஜன். ஆமாங்க. சூரசேன மகாராஜனோ செம்மையாக இருக்கின்றது நாடு. ஆமாம். இது குழந்தை இல்லாத நாடு, செழிப்பாக இல்லை. ஆமாங்க. அதனால் மன வருத்தத்தோடு இருக்கிறார் குந்தி போஜராஜன். ஆமாங்க. சரி, நம் நன்மைதானே. நன்மைதானே. சூரசேன மகாராஜன் இடத்திலே சென்று ஒரு குழந்தை சிகாரமாக கேட்டால், ஒரு குழந்தையை பெற்றுக் கொண்டு வந்தால் தரவிடாதவ போகிறான், தராத விட்டு போறார் அப்படின்னு குந்தி போஜராஜன் சூரசேன மகாராஜன் இடத்திலே சென்று சூரசேன மகாராஜனே, உங்களிடத்திலே ஒரு குழந்தை வேண்டும் என்று சிகாரமாக கேட்க வந்திருக்கிறேன் ஐயா. உங்களிடத்திலே ஒரு குழந்தை சிகாரமாக கேட்கலாம் என்று வந்திருக்கிறேன். ஒரு குழந்தைய தத்தெடுத்து போக வந்திருக்கிறேன் அப்படின்னு குந்தி போஜராஜன் சொல்ல, ஆமா, சூரசேன மகாராஜன் அதற்கு என்ன உரைக்கின்றார்? என்ன உரைக்கிறார்? குந்தி போஜராஜனே, எனக்கு இருப்பது 4 குழந்தைகள். ஆமா, 3 பெண் குழந்தை. எனக்கு பின்னால் அரசு புரிவதற்கு ஒரு ஆண் பிள்ளை இருக்கின்றது. ஒரே ஒரு ஆண் குழந்தை தான் இருக்கிறது. மற்ற இருப்பது 3 பெண் குழந்தைகள். 3 பெண் குழந்தைகள் அப்படின்னு சொல்றாரு சூரசேன மகாராஜன். ஆமாங்க. அதற்கு குந்தி போஜராஜன் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? குந்தி போஜராஜன், சூரசேன மகாராஜனே, ஆணாக இருந்தால் என்ன, பெண்ணாக இருந்தால் என்ன, எனக்கு தேவை குழந்தை. ஒரு குழந்தை தானே கேட்கின்றேன் என்று உரைத்தவுடனே அந்த 3 பெண் குழந்தையில கடைசி குழந்தை, ஆமா, சின்ன குழந்தை, பிரதை என்று சொல்லக்கூடிய சின்ன குழந்தை அழைத்து எள்ளும் தண்ணீர் தர்ப்பணம் செய்து தாரவார்த்து கொடுக்கின்றார் சூரசேன மகாராஜன் குந்தி போஜராஜனுக்கு. குந்தி போஜராஜனுக்கு தத்தம் செய்து தருகிறார். ஏன்னா ஒரு குழந்தை வாங்கிட்டு போறோம், ஆமாங்க, குடுக்கறான்னு வாங்கி போயிட்டா அந்த வேலையை அவன் இந்த வேலை உடனே தாரவார்த்து கொடுத்த உடனே ஏன்னா குழந்தை வாங்கி போனா தவறா போயிடும். அந்த குழந்தை பெற்று சென்றால் வருங்காலத்திலே பேரு புகையோடு வாழ்ந்துவிடும் அப்படின்னு மனதிலே என்ன தோன்றுதான். என்ன தோன்றுது அப்படின்னு குழந்தை சிறப்பா இருந்ததா பரவாயில்ல, அது என் குழந்தைதான் என்று உரிமை கொண்டாட வந்து விட்டால் அப்படின்னு எள்ளும் தண்ணீர் தர்ப்பணம் செஞ்சு அப்படின்னு பெற்று சென்றார். அந்த 3 குழந்தை என்னது? சாஸ்வதி, பிரதை, கௌசல்யா என்று 3 பெண்கள். இந்த 3 குழந்தை பேர். அந்த கடைசி குழந்தை பிரதை என்று சொல்லக்கூடிய குழந்தையை தாரவார்த்து கொடுக்கிறார். தாரவார்த்து கொடுத்தவுடனே அழைத்து வருகிறார் குந்தல நாடு. குந்தல நாட்டில் என்னது நாடு? குந்தல நாடு. மன்னன் பெயரோ குந்தி போஜராஜன். இந்த குழந்தைக்கு பெயர் மாற்றி சூட்ட வேண்டும் அப்படின்னு பிரதை என்ற பெயரை நீக்கி இன்று முதல் நாட்டின் பெயரை ஒன்றாக சேர்த்து இன்று முதல் குந்தமா குந்தி குந்தமா குந்தி என்று பெயர் சூட்டினார்கள். குழந்தையோ அழகா செம்மையாக வளர்ந்து வருகிறதா. 7 வயது குழந்தை, அந்த பெண் குழந்தை சின்ன குழந்தை அழகா வளர்ந்து வருதான். அந்த நேரத்திலே இந்த குழந்தை பாதம் பட்டவுடனே நாடு செம்மையா இருக்குதான். செம்மையா வளர்ந்து வருது. நாடு வந்து எப்படின்னா விரிச்சோடி விட்டது. இந்த பெண் குழந்தை பாதம் பட்டவுடன் அந்த நாடு செழிப்பா இருக்குதான், சுபிட்சமா இருக்குது. அப்பதான் அந்த நேரத்துல பாக்குறாரு யாரு? சிமுனி மன
விண்ணுலகத்தில இருந்து இருந்து இந்த மண்ணுலகத்துக்கு நூலேணி மார்க்கமாக ஆமாங்க தூர்வாச மகாமுனிவர் வருகிறாராம். ஓடோடி வருகிறார். ஏன் எப்படிங்க இந்த நாட்டிலே ஒரு யாகம் புரியலாம் என்று யாகம் செய்யலாம் என்று அப்படின்னு தூர்வாச மகாமுனிவர் ஆஹா, நூலேணி மார்க்கமா வரார். கொந்தள நாட்டுக்கு வரார். அது ஏன் ஆ, ஊரில் இருந்தா ஒரு கோவில் இருக்கணும், ஆமாங்க வீட்டில் இருந்தா ஒரு குழந்தை இருக்கணும். குழந்தை இருக்கணும். ஏன் ஆ, அந்த குழந்தை முகத்தை பார்க்கின்ற போது தெய்வத்தை பார்க்கிறா போல் தெரியுதான். ஆஹா, தெய்வத்தின் முகத்தை பார்ப்பதை போல் தெய்வ முகம். அந்த குழந்தை பார்த்தா தெய்வம் குழந்தையும் ஒண்ணு. ஆஹா, அதுதான் ஊடு இருந்தா ஒரு குழந்தை, ஆமாங்க ஊரு இருந்தா ஒரு கோவில். ஆமாங்க அந்த குழந்தை பாதம் போட்ட உடனே அவர் வருகிறாராம் தாபம் புரியலான் ஆஹா, யாகம் செய்ய வேண்டும் என்று வருகிறார். ஆமாங்க உடனே அவர் சாதாரணமான ஆள் கிடையாது. ஆமாங்க 22 நேத்திரம் படைத்தவர், 22 கண்ணு. ஆ, ஆஹா, 7,000 முழம் கோபம் கொண்டவர். கோமும் யார ஆ, அடடே. அவர் சாபத்தை கொடுத்து விட்டால் ஆஹா, விமர்சனமே கிடையாதான் ஒரு மனிதனுக்கு. ஆஹா, அப்பேற்பட்ட ஆளு. ஆ, அவர் வந்த உடனே அந்த உடனே காவலாளிகள் உரைக்கின்றார்கள். ஆஹா, உடனே சென்று குந்தி போஜராஜன் அழைத்து வருகிறார். அழைத்து வருகிறார். ஆசனம் கொடுத்து அமர வைத்து அடிப்பணிந்து நிற்கின்றார். அடிபணிந்து நிற்கும் வேளையிலே அப்ப சாமி, உமது பாதம் விமத நாட்டிலே பட்டதற்கு ஆமாம் நாங்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் சுவாமி புண்ணியம் செய்திருக்க வேண்டும் சுவாமி என்று உரைக்க, ஆமாம் அப்பதான் நான் ஒரு நாட்டிலே ஏகம் புரியலாம் என்று இருக்கிறேன். ஆமா எனக்கு பணிவிட வேலை செய்ய ஒரு ஆள் வேண்டும். அதே யாகம் செய்ய போகிறேன், பணிவிட வேலை செய்ய ஆள் வேண்டும் என்று கேட்கிறார். ஒரு ஆள் வேண்டும் சுவாமி. ஆமாங்க நான் செய்கிறேன் சுவாமி என்று உரைக்கிறார் குந்தி போஜராஜன். ஆமாம் அப்போ தூர்வாச மகாமுனிவர் சொல்கிறாராம், ஆஹா, நீயோ ஒரு நாட்டுக்கு அரசன், ஆமாங்க எனக்கு பணிவிட வேலை செய்தால் எனக்கு பணிவிட வேலை செய்தார் நாட்டு மக்கள் எளிதமாக பேசுவார்கள். ஆமாம் நீ வேண்டாம், ஆஹா, வேறு யாராவது என் அருகிலே விடு, ஆ, அவர் செய்யட்டும் பணிவிட வேலை. ஆமாங்க உடனே ஆ, அந்த சின்ன 7 வயது பெண் குழந்தை இருக்குது பார், ஆமாம் அந்த பிரதை என்ற குழந்தை குந்தமாதேவி என்று பெயர் சூட்டி வைத்திருக்கும் பார். ஆமாம் குழந்தை அழைத்தார், ஆஹா, முனிவர் கரத்திலே கொடுத்தார், ஆமா. யாகசாலைக்கு அழைத்து செல்கிறார் தூர்வாச மகாமுனிவர். ஆ, கைகுணா. எங்கே யாகசாலைக்கு அழைத்து செல்கிறார். அழைத்து செல்கிறார். ஆமாங்க அவர் பார்த்து கண் உறங்கி இருக்கிறாரு தூர்வாச மகாமுனிவர். ஆமாங்க இந்த பெண் குழந்தை பார், புத்தி கூர்மை அந்த பெண்ணுங்களுக்கு தான் அதிகமா. ஆமாம் ஞாபகம் ஞாபகம் ஞாபக சக்தி பெண்களுக்கு அதிகம். ஆமாம் என்ன செய்யலாம், எது சேஃப்டி பண்ணலாம், என்ன பண்ணலாம், அவங்களுக்கு தான் அந்த எண்ணம் தோணும். ஆமாங்க நம்மளுக்கு அந்த எண்ணம் வராது. இது அழிச்சிடலாமா, அதை அழிச்சிடலாமா, இதை எடுத்து அடகு வச்சிடலாமா, இப்படிதான் போவோம் நம்ம கதை. ஆமாங்க ஆனா பெண்களுக்கு புத்தி கூர்மை ஞாபக சக்தி அதிகம். ஆமாம் எதை செய்தா சிறப்பாருன்னு அந்த எண்ணங்கள் தான் போகுமா. ஆமாம் அதே போல இந்த குழந்தை என்ன பண்ணுது, ஆஹா, முனிவர் கண் உறங்கி இருக்கின்ற வேளையில் கண் உறங்கும் வேலையிலே தக்க குறிப்பறிந்து பணிவிட வேலைக்கு உண்டான பொருட்கள் ஆஹா, அழகா செஞ்சு வச்சிருக்குதான். அடடே, மஞ்சள் வேண்டுமென்றால் குங்குமம், ஆமாம் தேங்காய் வேணா கற்பூரம், ஆஹா, இந்த ஊதுவத்தி வேணா அதுக்கு தேவையான பொருள், வெத்தலை பாக்கு அதுக்கு தேவையானது பூஜைக்குரிய சாமான்கள் கொண்டு வந்து விடுது. எல்லாம் எடுத்து வச்சுக்குது. ஆஹா, முனிவர் கண் உறங்கி எழுந்து பார்க்கிறார். கண் விழித்து, ஆமாம் என்னடா இது மிருதங்கா, என்னடா இது, ஆ, நமக்கு பணிவிட வேலை செய்தவர்கள் அநேக பேர்கள் ஆமாம் என் சாபத்தை தான் பெற்றிருக்கின்றார்கள். ஆமாம் ஆனால் இந்த குழந்தை லாபத்தை அடையும் போல் தெரிகிறது. ஆஹா, அப்படி மனசுல நினைச்சார். மனசுக்குள்ளே நினைக்கிறாரு தூர்வாச மகாமுனிவரே. ஆஹா, யுத்தம் யாகத்தை துவைக்கிறார். ஆமாங்க யாகமோ செவனம் முடிந்தது. செம்மையா முடிஞ்சு போச்சு. ஆஹா, குழந்தாய் ஆ, என் அருகிலே வா. வரங்க. ஆ, எனக்கு பணியிட வேலை செய்தவர்கள் சாபத்தை பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் நீ மட்டும் லாபத்தை அடைய போகிறாய் இன்றைய தினத்தில். அப்பேற்பட்ட லாபம் என்ன லாபங்க? அந்த குழந்தையை பார்த்து கேட்கிறார் தூர்வாச மகாமுனிவர். ஆமாங்க என்ன என்று கேள் தருகிறேன். இதுவே என் பொண்ணா இருந்தா ஒரு சாக்லேட் வேணும். ம், என்னங்க ம். சாக்லேட் வேணும், சொப்பு வேணும், விளையாட்டுக்குங்க. பெண் குழந்தை பிடிச்சதுன்னா ஆமாங்க ஏதாவது வழியில வாங்கி கொடுங்க, பொட்டு வாங்கி கொடுங்க, ரிப்பன் வாங்கி கொடுங்க, அதை கேட்கும். சாக்லேட் கொடுங்க, தொன்ற பொருள் தாண்டா போகும் எண்ணம் ஆ, அப்படின்னு கேட்குமா அந்த பெண் குழந்தை. ஆமா ஆனா இந்த பெண் குழந்தை பார், ஆ, இதுலயும் புத்தி கூர்மை தான் அந்த பெண்களுக்கு. ஆஹா, சுவாமி ஆ, என்ன வேண்டும் என்று இடத்தில் கேட்கின்றீர்களே சுவாமி, ஆமா உனக்கு என்ன வேண்டும் என்று ஆமாங்க என்ன வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா?
சுவாமி? நானும் சின்ன பெண்ணா இருக்கிறேன், எனக்கு தேவையானது உங்களுக்கு தெரியாதா? உங்க மனசுல எனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றதோ ஆஹா. அதை கொடுங்க, மனசுமாற ஏற்றுக்கொள்கிறேன் சுவாமி அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. தூர்வாச மகாமுனிவர் இந்த குழந்தை எதிர்காலத்தை உற்று பார்க்கிறார். ஞானதிஷ்டியா ஞானத்தால் உற்று நோக்குகிறார். 16 வயது. முகாங்கரா 16 வயது மங்கை பருவம் அடைந்து திருமணம் முடிந்து கணவன் வீட்டுக்கு சென்றால் வருங்காலத்தில் அந்த குழந்தைக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது. குழந்தை பாக்கியமே கிடையாது. அதை பாக்குறார் தூர்வாச மகாமுனிவர். ஆமாம். குழந்தாய், குழந்தாய், உனக்கு என்ன வேண்டும் என்று எனக்கு தெரியும். தெரியும். என் அருகிலே வா அப்படின்னு 5 மந்திரத்தை உன் செவிடமாக நான் உச்சரிக்கிறேன் அப்படின்னு அந்த குழந்தை அழைத்து செவிடமாக யாருக்கும் தெரியாது 5 மந்திரத்தை உச்சரிக்கிறார். 5 மந்திரத்தை உபதேசிக்கிறார். முதல் மந்திரம் சூரிய வசிய மந்திரம். சூரிய வசிய மந்திரம். இரண்டாவது யமன் வசிய மந்திரம். யமன் வசிய மந்திரம். மூன்றாவது வாழ் வசிய மந்திரம். வாழ் வசிய மந்திரம். நான்காவது தேவேந்திரன் வசிய மந்திரம். தேவேந்திர வசிய மந்திரம். ஐந்தாவது அஸ்வனி தேவர் என்று சொல்லக்கூடிய 5 மந்திரத்தை அந்த குழந்தை செவிடமாக உச்சரித்து விட்டார். சரிங்க. உச்சரித்து விட்டு அவரோ விண்ணுலகம் சென்று விட்டார். விண்ணுலகம் போய் குழந்தையோ அரண்மனையிலே வளர்ந்து வருகிறது. ஒரு நாள் விடியற் காலையில் இந்த தங்க குடம் எடுத்து தன் இடையில வைத்துக் கொண்டு இடுப்புல வச்சுட்டு ஓடுகின்ற ஆற்றங்கரைக்கு செல்கின்றார். ஆற்றங்கரைக்கு செல்கிறாராம் குடத்தை எடுத்துக்கொண்டு. எங்க விடியற் காலை. அப்பதான் அந்த குடத்தை ஆற்றுல ஜலத்துல ஜலம் போகிறது. தும்பு தூசு எல்லாம் அடிச்சும் போதான் ஜலத்துல மேல தும்பு தூசு எல்லாம் இருக்கும். அதனால் இந்த குடத்தை என்ன பண்ணுதான் ஜலத்திலே ததும்புகின்றதான் அந்த குழந்தை. ததும்பின உடனே சூரிய ஒளியானது ஜலத்திலே தகத்தகவென்று மின்னுகின்றது. பொன்னிற மேனியனாகத்தானே ஜலத்திலே தெரிகிறது. உடனே இந்த குழந்தைக்கு ஞாபகம் வந்து விட்டது. அடடே, தூர்வாச மகாமுனிவருக்கு நாம் பணிவிட வேலை செய்தோம். 5 மந்திரத்தை நாம் செவிடமாக உச்சரித்தார். முதல் மந்திரம் சூரிய வசிய மந்திரம் ஆச்சு. அது மெய்யா இருக்குமா அல்லது பொய்யா இருக்குமா? பொய்யா இருக்குமா? இதை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும் இன்றைய தினத்தில். ஆகையாலே இது உண்மையா இருக்குமா அல்லது பொய்யா இருக்குமா? ஆமாங்க, இதை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். இதை சோதித்து பார்க்கணும் அப்படின்னு இரு கரம் கூப்பி அந்த குழந்தையானது என்ன செய்கிறதா? எப்படிங்க? அழகாய் பர்வத்தை குழந்தையானது சூரிய மந்திரத்தை மனதார உச்சரிக்கிறதா. மனசே நினைக்குது. பாக்குறாரு சூரிய பகவான் விண்ணுலகத்தில். எப்படிங்க? மந்திரமோ தூர்வாச மகா முனிவருடைய மந்திரம். இந்த மந்திரத்துக்கு இணங்கி நாம் செல்லவில்லை என்றால் தூர்வாச மகா முனிவர் நமக்கு சாபத்தை கொடுத்து விடுவாரே என்று சூரிய பகவான் எப்படி வராரு? அந்த 1000 கதிர்களை அகற்றினார். சுய ரூபத்தை அடக்கினார். பிராமணர் வடிவம் கொன்றார். பிராமணர் வடிவம் எங்க? சதிராய் குடிக்க வந்தே
பிராமணர் வடிவம் கொண்டு ஆமா குழந்தை அருகாமையிலே வந்து நிற்கிறார். ஓடோடி வந்து நிற்கிறார். பெண்ணே, என்னை எதற்காக ஜானித்தாய், என்னை எதற்காக அழைத்தீர்கள் அப்படின்னு கேக்குறாரு சூரிய பகவான். அந்த குழந்தையிடம் சூரிய பகவான் கேட்கிறார். அதற்கு அந்த குழந்தை சொல்கிறதா, என்ன சொல்கிறது? அந்தனரே, அந்தனரே, நான் மனதிலே நினைத்தது சூரிய பகவான். ஆமாங்க, நான் உங்களை நினைக்கவில்லை. நான் உங்களை நினைக்கல. போயிட்டு வாங்க, நீங்க வந்த வழி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு அந்த குழந்தை பிராமணரை பார்த்து சொல்லுதா. ஆமாங்க, அப்பதான் சொல்றாரு சூரிய பகவான். என்ன சொல்றார்? பெண்ணே, நான் தான் சூரிய பகவான், தெரியவில்லையா? எனக்கு தெரியல சுவாமி. தெரியல சுவாமி. 1000 கதிர்களை ஒரு கதிரை அசைக்கினார். அசைக்கினார். அப்படி திருப்பி முகத்தை காமிச்சாரு பார். ஆமா, பார்த்த உடனே சுவாமி சுவாமி அப்படி வருகின்ற பொழுது பூலோகமே எரிஞ்சு விடுவேன். சுய ரூபத்தை காமிச்சா எரிஞ்சு சாம்பலா போயிடுவாங்க. அதுல அதனால் கதிர்களை அகற்றினார். அந்தனர் வேடத்தோடு வருகிறார். ஆமாங்க, அதுக்கப்புறம் தான் ஒரு கதிரை அப்படி காமிச்சாரு பார். அந்த குழந்தை அடிப்பணி நீங்கதான். அந்த குழந்தை அடிபணிந்து நின்ற உடனேயே இப்போ ஏதாவது நம்புகிறேன் நான் தான் சூரிய பகவான் என்று? ஆமாங்க சுவாமி, அறிந்தேன் தெரிந்தேன், உங்கள் ஆசீர்வாதம் பெற்று விட்டேன். ஆமாங்க, நீங்க போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க சுவாமி அப்படின்னு அந்த குழந்தை மரியாதையா போயிட்டு வாங்கன்னு சொல்லுது. ஆமா, சூரிய பகவான் சொல்றாரு, நான் வந்து வெறுமனே செல்ல மாட்டேன். ஆமா, நான் வந்ததற்கு ஞாபகமாக ஏதாவது ஒரு பொருள் ஆமா கொடுத்துட்டு தான் போக போறேன் அப்படின்னு குழந்தை கிட்ட சொல்றாரு. பொருள் கொடுக்க போறேன்னு சொல்றாரு. ஆமா, நான் வேணும் கேள் தரேன் அப்படின்னு சூரிய பகவான் சொல்ல, இந்த குழந்தை நீங்க எதை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன் சுவாமி, நீ எதனா கொடுங்க, ஆமா, நான் மனமாற ஏற்றுக்கொள்கிறேன். உடனே உன்னை உன்னை சுகிக்க போகிறேன், உன்னை சேர போறேன் அந்த குழந்தை பார்த்து சொன்ன உடனே இந்த குழந்தை 2 கை தட்டி கலகல கலகலன்னு சிரிக்கிறான். எதுக்கு சிரிக்குது? இது சின்ன சிறு வயது 7 வயது குழந்தை. ஆமாங்க, உன்னை சேர போறேன்னு சொன்ன உடனே சிரிக்குதா அந்த குழந்தை. எதற்கு? மலர்ந்த அரும்பை எடுத்து நுகர்ந்தால் மனம் தரும். ஆமாங்க, நான் மலராத ஒரு மொட்டா இருக்கிறேனே, மொட்டா இருக்கிறேனே, என்னை எடுத்து நுகர்ந்தால் உனக்கு மனம் தருமா சுவாமி? உனக்கு இன்பம் கிடைக்காதே சுவாமி. இதே 16 வயது மங்கை பருவமாக இருந்தால் உன் இன்பத்தை நான் தீர்த்து விடுவேன். ஆமா, நான் சின்ன பெண்ணா இருக்கிறேனே, உன் இன்பத்தை தீர்க்க முடியாத வயதில் இருக்கிறேன். ஆமாங்க, போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க சுவாமி. அவர்தான் தேவராஜ். ஆமா, என்ன செய்தார்? எப்படிங்க? தவ வலிமையால் 16 வயது மங்கை பருவமாக அடைய செய்தார் அந்த பெண்ணை. அதே சின்ன பெண்ணை பருவமங்கையாக உருவாக்கினார். 7 வயது குழந்தை. ஆமாங்க, 16 வயது மங்கை பருவமாக அடைய செய்தார். சரிங்க. இந்த மார்கழி மாசம் வந்து பனி. ஆமா, இப்பெல்லாம் கம்மியா தான் பெய்யுது. அது முன்ன ஆளே தெரியாது, எதிர் வராது. ஆமாங்க, அடுத்த மாசம் உடனே 16 வயது மங்கை பருவம் மூடு பணியை ஏற்படுத்தினார். யாரும் பார்க்காத வண்ணம் சுகித்தனர்கள் ரிஷிபிண்டம் தங்காத வார்த்தைக்கிணங்க காதிலே குண்டலம், மார்பிலே ஒட்டி கவசம், திருத்த மகத்தோடு அழகான ஒரு ஆற்றில் ஆண் குழந்தை பிறந்தது. ஆமாங்க, பெண்ணே, நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு. ஆமாம், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றார் சூரிய பகவான். சூரிய பகவான் கிளம்புறார். உடனே அந்த குழந்தை என்ன சொல்லுது? 16 வயது மங்கை பருவமா குந்தமாதேவி இருக்கின்றவர். சுவாமி நில்லுங்கள், சாமி நில்லுங்கள். நான் வருகின்ற பொழுது சின்ன சிறு குழந்தை 7 வயது குழந்தை பெண் குழந்தையாக வந்தேன். நான் சின்ன சிறு குழந்தையாக வந்தேனியே. இப்ப 16 வயது மங்கை பருவம். ஆமாங்க, கையில ஒரு குழந்தை. அது இல்லாமல் என் கரத்திலே ஒரு குழந்தை இருக்கின்றது. இந்த குழந்தை எடுத்து நான் நாட்டுக்கு சென்றேன். நாட்டு மக்கள் எல்லாம் எளிதமாக பேசுவார்களே, என்ன தூற்றுவாங்களே. ஏன் போகும்போது சின்ன வயசு 16 வயது. இந்த குழந்தை யாருக்கு பெற்றால், எவனுக்கு பெற்றாலோ என்று நாட்டு மக்கள் எளிதமாக பேசுவார்களே. எங்கெங்கெல்லாம் பேசுவாங்கடா பெண்கள்? பழக்கரையில பேசுவாங்க, கொயாவண்ட பேசுவாங்க, இப்ப எங்கடா கொயால தண்ணி குடிக்கிறாங்க? தெருவுல கொயா அங்கங்க வீட்டுக்கு பைப் போட்டு போர் போட்டு கிடக்குறாங்க. ஏரியால பேசுவாங்க. முன்ன அந்த கொயால தண்ணி பூச்சிங்க சண்டை போடாங்களே. அந்த காலத்துல அப்படித்தானே
குளக்கரை குளக்கரையில ஜலம் எடுத்தாரும் போது தான் பேசுவார்கள். ஆற்றங்கரை. ஆமாங்க. அதே போல் ஆத்தக்காரை பத்தி எங்க பாலாஜானம் தான் தெரியும். ராஜா. அதே போல் இந்த குழந்தை பார்த்து உடனே நில்லுங்கள் சாமி, நில்லுங்கள் சுவாமி என எளிதமாக பேசுவார்கள். இந்த குழந்தை வேண்டாம் சார், இந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு கேக்குறார். பெண்ணே நல்லா யோசித்து சிந்தித்து சொல், இந்த குழந்தை வேண்டுமா அல்லது உனக்கு பழைய வடிவம் வேண்டுமா அப்படின்னு கேக்குறார். ஒரு பெத்த தாயாக இருந்தால் ஆமாங்க குழந்தை வேண்டும் என்று நினைப்பார்களா அல்லது உனக்கு பழைய வடிவம் வேண்டும் என்று நினைப்பார்களா? ஒரு பெத்த தாய் ஆமாங்க குழந்தை தான் கேட்பாங்க. இதான் பாசம். ஒரு பெத்த தாய் பிள்ளைதான் வேண்டும் என்று தாயானவள் எனக்கு பிள்ளைதான் வேண்டும் என்று கேட்பார்கள் தாயானவர்கள். ஏன் ஒரு குழந்தை கருவிலே சுமக்கின்ற பொழுது மனக்கோட்டை கட்டிவிடுவாளாம் தாயானவள். நம் குழந்தை அழகாக பிறக்க வேண்டும், எதிர்காலத்தில் பேரு புகையோடு வாழ வேண்டும், நமது பெயரை உச்சரிக்க வேண்டும் என்று மனக்கோட்டை கட்டிடுவாள் தாயானவள். ஆனா இது என்னப்பா என்னத்துக்கு துடுபிடி பிடிக்குது? இப்ப தவறான பிள்ளைகள் படிக்குது, துடுபிடி பிடிக்குது. சாமி எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் சாமி, ஆமா எனக்கு பல வடிவமே போதும் சாமி, பல வடிவமே போதும் சாமி, பல வடிவமே போதும் சுவாமி. இந்த குழந்தை வேண்டாம், பழைய வடிவமே வேண்டும் என்று கேட்கிறது. அந்த குழந்தை பருவத்திலே என் தாயானவள் என்னை வெறுத்து விட்டாள். ஆமாங்க ஒரு பெற்ற பிள்ளையே வேண்டாம் என்று என் தாயானவள் வெறுத்ததினால் ஆமா சரி இந்த குழந்தை வேண்டாம் அல்லவா? ஆமா பழைய வடிவம் உனக்கு தருகிறேன். நீ அணிந்திருக்கின்ற ஆடையில் முழு ஆடை கிழித்து கொடி கொடி தங்கப்பெட்டி வரவழைத்தார். தங்கப்பெட்டிக்குள்ள இந்த முழு ஆடையை வைத்தார். அந்த பெட்டிக்குள்ளே அந்த குழந்தையும் வைத்து விட்டார்கள். அந்த குழந்தையை பெட்டிக்குள்ள வைத்து எங்க பூட்டு போட்டு பூட்டியாயி போச்சு. இந்த குழந்தை 16 வயது மங்கை பருவனைக்கு சின்ன குழந்தையா மாறி போச்சு. எப்போதும் போல மாறி போச்சு. இந்த தங்க பெட்டிக்குள்ள குழந்தை இருக்குது பாரு, என்ன பண்றது? அவங்க செய்யறாங்க அந்த வேலையை. யாரும் பார்க்காத வண்ணம் ஓடுகின்ற ஆட்டிலே தங்க பெட்டி தூக்கி விட்டாங்க. தங்க பெட்டி அடிச்சும் போது ஏன் இந்த பழைய வடிவத்தோட குழந்தையோ அரண்மனைக்கு போயிடுச்சு கொந்தல நாட்டுல. தங்க பெட்டி ஆத்துல அடிச்சும் போது சூரிய பகவான் விண்ணுலகம் சென்று விட்டார். கங்காதேவி அந்த குழந்தையை அலைகள் செத்துருன்னு பாக்குறேன்னா கொஞ்ச நேரம் மூக்க மூடி போறான். காற்று இல்லை என்றால் ஒரு குழந்தை உயிர் வாழ முடியாது. தங்க பெட்டிக்குள்ள இந்த குழந்தை தாளிட்டு இருக்கிறாங்க பாரு. இந்த கங்காதேவி அந்த குழந்தைக்கு தாளாட்டு பாடிக்கினே போதான் அந்த குழந்தைக்கு. அலைகள் எல்லாம் தாளாட்டு பாடுவது போல இருக்கு. அந்த யோசையிலே அந்த குழந்தை சிரித்த முகத்தோடு பெட்டிக்குள்ளே போகுது. எங்கே பொழுது விடியும் வேளையில் விடியற்காலை அஸ்தினாபுரம் துறைமுகம் ஓரமா போதும். அந்த அஸ்தினாபுரம் இது பேர் அரண்மனை. அந்த அரண்மனை ஓரம் போகிறதா அந்த ஆற்றுல துறைமுகமாக செல்கின்ற பொழுது விடியற்காலை யாரு 2 நேத்திரம் தெரியாத திருதராட்டித மன்னன் மகாராஜா ரத விடக்கூடியவன் ராதையன். இவங்க விடியற்கால ஆற்றங்கரைக்கு வந்து பல் சுத்தம் செய்வதற்கு அங்க செல்வார்கள். தண்ட சுத்தம் செய்வதற்கு வருவார்கள். அந்த நேரத்திலே ராதையன் பார்க்கிறான், மன்னா ஓடுகின்ற ஆற்றிலே ஒரு தங்க பெட்டியானது அடித்து வருகிறது அப்படின்னு சொன்னதுதான். 2 நேத்திரம் தெரியாத இருக்கிறான் திருதராட்டித மன்னன். தங்க
பெட்டி எனக்கு, ஆமா, தங்க பெட்டிக்குள் இருக்கின்ற பொருள் உனக்கு. பொருள் உனக்கு அப்படின்னு இங்கே பரிமாறிக்கிறாங்க. இங்கே சொல்லிட்டான் மன்னன். ஆஹா. அது மன்னனுக்கு மறு வார்த்தை பேச முடியுமா? எப்படிங்க முடியும்? ராதையன் சென்றால் என்றால் ஆற்றில சென்று தங்க பெட்டி எடுத்து வந்தான். எடுத்து வந்தார், கரை மீது வைத்தான். வைத்தார், தாளை உடைத்தான். காலை திறந்தார். திறந்து பார்த்தால் ஆஹா. காதிலே குண்டலம், ஆமா. மார்பிலே கவசம், ஆஹா. சிறுத்த முகத்தோட ஆண் குழந்தை நிற்கிறது. ஆண் குழந்தை இருக்குது பார்த்தாங்க. மன்னா, அண்ணா, இந்த பெட்டிக்குள்ள அழகான ஒரு ஆண் பிள்ளை இருக்கின்றது அழகான குழந்தை இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு ராதையன் உரைத்த உடனே ஆமா, அதற்கு திருதராட்டிதன் மன்னன் உரைக்கின்றார். என்னங்க? ராதையனே, மன்னனாக இருந்தால வார்த்தை ஒன்றுதான். வார்த்தை ஒன்றுதான். தங்கப்பெட்டி அரண்மனைக்கு செல்லட்டும், ஆமா, குழந்தையானது உன்னுடைய கிரகத்தில் வளரட்டும் ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லியாய் போச்சு. ஆஹா. குழந்தையோ ராதையின் வீட்டிலே வளர்ந்து வருகிறது. ஆமாங்க, தங்கள் பெட்டியோ அரண்மனைக்கு சென்றது. சென்றது. ஓர் நாள் தினத்தன்று ஆஹா. எங்கே எங்க? அன்னதான விழா ஏற்பாடு செய்கின்றார் அஸ்தினாபுரத்தில். யாரு? அன்னதான விழா. ஆமாங்க, அவனியன் 56 தேசத்து மன்னர்களும் அன்னம் புசிக்கலாம் என்று வருகிறார்கள். எல்லாம் ஜாலியா உட்கார்ந்து சாப்பிட்டுங்கிறாங்க. பந்தில அமர்ந்துட்டாங்க. சாப்பிடல, பந்தில அமர்ந்துட்டாங்க. ஆமா, பந்தில அமர்ந்த உடனே சாதத்தை பரிமாறி விட்டார்கள். ஆமா, வேற்பல அரிசியானவர் காட்டிலே இருந்து கடுத்தவன் புரிந்து புரிந்து கடும் பசியோடு நாட்டுக்கு வரார். கடும் பசியோடு வரார். ஏன்னா கடுந்தவன் என்ன ஆ. மரத்தடியில அமர்ந்து யாகம் வளர்த்துறாரு. ஆமா, அவர் தவம் புரிந்து வருகின்ற போது இந்த குருவிலா சாணம் போட்டு பட்சிகள் எல்லாம் அசுத்தம் செய்திருக்கும். அது ஒரே துர்நாட்டடி தான் அந்த முனிவர் மேல. ஆமாங்க, வேற்பல அரிசி ஆஹா. அவர் வந்து பந்தில அமர்ந்துட்டாருப்பா. அப்படியே பசி தாங்க முடியாது வந்து பந்தியில உட்காந்துட்டார். எல்லாம் பந்தியில சாதத்தை பரிமாறினார்கள். கரத்திலே சாதத்தை எடுத்து அருந்தலாம் என்று போது வாய்கிடம். இங்க போன உடனே எல்லா மன்னர் எழுந்து போறாங்க. அந்த அன்னதான விழாவில் கலந்துக்கல. ஏன் என்று கேட்ட உடனே போறாங்க. வேற்பல அரிசியானவர் பந்தில அமர்ந்த உடனே துர்நாற்றம் வீசுகிறது. யாரும் அன்னம் புசிக்கவில்லை, எல்லாம் எழுந்து போறாங்க. மன்னா திருவராட்டித மன்னன் ஓடி வருகிறான். எங்க அந்த முனிவர் சாதத்தை எழுதும் போதே கழுத்தை பிடித்தான், வெளியே தள்ளினார். போ, ஒரு புடி சாதத்தை பசி தீர்க்கலான்னு போது வாழ்கிட்டோம். அந்த சாதம் கூட போகல, கைத்தை பிடிச்சு வெளியே தள்ளினான் திருதராட்டித மன்னன். அந்த வேற்பல அரிசிக்கு கோபம் பிறந்தது. திருதராட்டித மன்னனே, ஒரு புடி சாதத்திற்கு என்னை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினாய். நீ சாப்பிடுகின்ற பொழுது ஒரு புடி எடுத்த உடனே மறுபுடி புழுக்களாக போக வேண்டும். கொடுத்தேன் சாபம். மறுபடிக்காக கைய வச்ச உடனே புழுக்களாக போக வேண்டும். ஒரு புடி தான் சாப்பிடுவான். மறுபடி எடுத்த உடனே புழுவா மாறிடும். புழு சாப்பிட முடியுமா? மனுஷன் சாப்பிட முடியாது. அப்படின்னு வேற்பல அரிசியானவர் சாபத்தை கொடுத்தார். இவரு சாப்பிடும் போதெல்லாம் புழுவா மாறிவிடும். அதனால ஒரு மனிதனா பிறந்தா எத்தனை புடி சாப்பிடணும்? நான் ஒரு புடி தான் சாப்பிடுவோம், இல்ல 2 புடி சாப்பிடலாம். பெரிய எத்தனை புடி சாப்பிடுறா? சாப்பிடு. எவ்வளவு சாப்பிடுவேன்? ஒரு 3 புடி 5 புடி சாப்பிடுவாரு. அப்படி வச்சுதான். அப்படி கிடையாது. ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் 32 பிடி சாப்பிடணுமா ஒரு மனிதன்? அந்த காலத்து மனிதெல்லாம் பாரு 32 பிடி கணக்கா சாப்பிடுவாங்க. அவங்க செய்யற மாதிரி யாருன்னா ஒரு வேலை செய்ய சொல்லலாம் பார்க்கலாம். இப்ப அந்த அளவுக்கு குடல் இல்ல, எல்லாம் ஆரசி எரிச்சு போச்சு. அதனால் 32 கலசம். அந்த காலத்துல கிண்ணின்னு சொல்றாங்க, கிண்ணி தெரியுங்களா? அதுதான் கலசம். அந்த 32 கலசத்திலே சாதத்தை பரிமாறி விடுவார்கள். 32 கலசத்திலையும் ஒரு புடி எடுத்த உடனே மறுபடி அது அதே மாதிரி 32 கலசத்துல ஒரு புடி சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சு போகுது. அதுக்கப்புறம் புழுவா மன்னனா இருக்குது, மன்னனாச்சு. இது மாதிரி சாப்பிட்டு இருக்கிற வேளையில் திருதராட்டித மன்னன் சாப்பிட வேளையிலே ராதையன் அந்த குழந்தை எடுத்துக்கொண்டு அரண்மனையில விடுகிறார். அனுதினமும் அந்த குழந்தை வந்து அரசாங்கத்துல வந்து போய் விளையாடிட்டு அந்த குழந்தைகளை விட்டுட்டு வேலை முடிச்சுட்டு போகும்போது போகும். அதே போல அந்த நேரத்திலே தட்டி கட்டி தடுமாறி அன்னம் புசிக்கின்ற நேரத்திலே குழந்தை கரமானது அந்த கலசத்திலே பட புழுக்கள் எல்லாம் மாற சாதமாக இருக்கின்றது. புழுவா மாறல, சாதமா இருக்குது. இந்த குழந்தை கரம் பட்ட உடனே ராதன் சொல்றான், மன்னா என் கிரகத்தில் வளருகின்ற இந்த குழந்தை கரமானது கலசத்திலே பட புழுகள் எல்லாம் மாறி சாதமாக இருக்கின்றது. அப்பே ஒரு பெயர் சூட்டுறார் திருதராட்டித மன்னன். களப்புழனிக்க கர்ணன், களப்புழனிக்க கர்ணன்.
என்று உனக்கு பெயர் சுற்று அப்பே கலப்புவே நீக்கே கர்ணா அப்படி பெயர் சூட்டினார்கள். ஆஹா. ஏ ராதையனே, ஆ, இது சாதாரண குழந்தை கிடையாது, ஆமா தெய்வீக குழந்தை. ஆமாங்க இன்று முதல் இந்த குழந்தை அரண்மனையிலே வளர வேண்டும். ஆமா இந்த குழந்தை எவ்வளவு எடை இருக்குதோ ஆ, அவ்வளவு தங்கம் தரேன். அவ்வளவு பொன் பொருள் தரேன் ஆ, எடுத்துட்டு போயிடு இன்று முதல் அந்த தங்கமானது உன் கிரகத்துக்கு செல்லட்டும், ஆமா குழந்தையானது அரண்மனையிலே வளரட்டும். இங்கே அரசாங்கத்திலே இருக்கட்டும் ஆ, ஆஹா. எடைக்கு எடை விலை கொடுத்து வாங்கி விட்டான் திருதராட்டித மன்னன். ஆமாங்க நான் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிறேன், யாருக்காக சொல்லிக்கிறேன்? எனக்காக சொல்லிக்கிறேன் ஏடா டேய், மாதவா என் மனைவிக்கு நான் பிறந்த வரலாறு இழுகுலத்தான் தேர்ப்பாகன் பிள்ளை தானே என்னோட பேசாம இருக்கிறான். உன் மனைவிக்கு சொல்லிக்கிறீங்க அதனாலதான் நான் பிறந்த வரலாறு தெளிவா சொல்லினுக்கிறேன். அதன் பிறகு யார் யார் பிறந்தாங்க இத வரையறா சரிங்க அதுக்குள்ளே மட்டும் கரெக்டா கேட்டு. எடைகளை விலை கொடுத்து வாங்கினான் திருதராட்டித மன்னன். ஆமாங்க முதல்ல யாரு? நான் தான். ஆஹா. அதன் பிறகுதான் பஞ்ச பாண்டவர் 5 பேர்கள். தர்மராஜா பிறந்தாரு அதுக்கு பஞ்ச பாண்டவர் 5 பேர் சொன்ன தர்மராஜா, அப்புறம் பீம, நகுல, சகாதேவர்கள். சரி பாண்டவர் பஞ்ச பாண்டவர் 5 பேர் பிறந்தார்கள். கௌரவர்கள் 99 பேர் பிறந்தார்கள். 100 பேர் அவங்க என்ன அவங்க 100 பேரு சரி அப்படியே இருக்கட்டும். இது பிறந்த உடனே தீனி பேர் பிறந்துக்கிறீங்க அது போய்கினா தான் இருக்குது டெலிட் பண்ண சொல்லிட்டு அவரை நான் சொல்லிடுறேன். ஏன் பிறந்த உடனே அழகாக இருக்கின்றது. இதெல்லாம் என் மனைவிக்காக தான் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிறேன். ஆமாங்க அங்கு தேசத்தை மணிமகுட சூட்டி அழகு பார்த்தவன் என் அருமை தம்பி துரியன், விலை கொடுத்து வாங்கினவன் திருதராட்டித மன்னன். ஆஹா. இப்ப தெரிஞ்சுச்சா? தெரிஞ்சுக்கிடுங்க சங்கதி தங்கமே தருமறைவர் தம்பி மாறாயவே ராஜேந்திர